ஆமா சார். அப்புறம் ஏன் இன்ஸ்பெக்டர் மேடத்தை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டீங்க? அவங்கள பார்த்து நின்னுட்டு ஏன் புலம்பிட்டு இருந்தீங்க? என்ன பிரச்சனை? நீங்க முழிக்கிறத பார்த்தா ஏதோ இருக்கும் போல தெரியுதே. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னத்த சார் சொல்ல சொல்றீங்க? சொன்ன ஆக்ஷன் எடுப்பீங்களா? அந்த துர்கா இன்ஸ்பெக்டரா இருக்கா, அவ மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா நீங்க? இத நம்பி நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? நடக்கிறத பேசுங்க சார். போமா போலாம். சார் இருங்க, என்ன எதுனே சொல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? டிபார்ட்மெண்ட்ல அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி நேர்மையான அதிகாரியும் இருப்பாங்க. நீங்க விஷயத்தை சொன்னாதானே நான் முடிவு பண்ண முடியும். நீங்களே ஒன் சைடா முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? சார் விஷயம் தானே சொல்றேன் சார், நல்லா கேட்டுக்குங்க. உள்ள இருக்காங்களே உங்க இன்ஸ்பெக்டர் மேடம், அவங்க வேற யாரும் கிடையாது, எங்க மருமக தான். என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, இந்த துர்காவை தான் என் மகனுக்கு கட்டி வச்சோம். கொஞ்ச நாள்ல இந்த துர்கா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. இவளை நினைச்சு என் மகன் பைத்தியம் ஆயிட்டான். வீட்ல இருந்தவன் எங்கேயோ காணாம போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு தர சொல்லிதான் அன்னைக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். அதுக்கப்புறம் வழியில ஒரு தடவை துர்காவை பார்த்தோம் சார். இப்ப சொல்லுங்க சார், கோவம் வருமா வராதா? ஏய் துர்கா, என்னைவா விஜிலன்ஸ்ல மாட்டி விட்டுட்டு குடும்பத்தை நடுத்தருல நிறுத்துவேன்னு சொன்ன? இருடி, உன் வேலைக்கு நான் ஆப்பு வைக்கிறேன். நான் யாருன்னு காட்டுறேன். எங்க இன்ஸ்பெக்டர் மேடம் உங்க மருமகன்னு வாயில சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எல்லா ஆதாரமும் வீட்டுல பத்திரமா இருக்கு சார். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ஆதாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அது எல்லாம் கரெக்டா இருந்தா அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். சார், என்ன நம்பி நீங்க கொடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். சார் உங்களை நம்பலாமா? போனவங்கள கூப்பிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னுமா என் மேல நம்பிக்கை இல்ல?